ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மோகன் பேசுகிறேன். பிஎஸ்எல் ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆகி ரீஃபண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ரீஃபண்ட் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர், அதுக்கு எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியுது. வாட்ஸ்அப்லேயே வந்து அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2500 நம்ம அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஒரு 10% கூட அப்லோட் பண்ணலை. எல்லாருமே வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியல, தெரிஞ்சவங்களால சரியாக பண்ணவும் முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 2500 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15,000 20,000 இல்லை மேபி 30,000 அதிகபட்சம் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருந்தது எனக்கே கூட. பட் இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத அளவு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அமௌண்ட்டுக்கான டேட்டை சொல்லலை. அவங்க அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லோரும் அமௌண்ட் அப்லோட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டை. பட் வந்து உங்கள்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கிறவங்க அப்லோட் பண்ணுங்கள். மற்றபடி நேம் சேஞ்சு, அடுத்து பார்த்திங்கன்னா டெத் கிளைமு, இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட்லாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இடையில என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லு மிஸ் ஆனவங்களுக்கான ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இதுக்கு சொன்னதாக கதம்பிட்ட பேசுங்க. அவங்க சொன்னது அவங்க சைடில் சொன்னது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோகன் நானே சொன்னாலுமே நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பிஎஸ்எல் பற்றி. இப்போ நியூவாக நிறைய சேனலில் பண்ணுறாங்க. ஹிந்தி சேனலில் பண்ணிட்டுருக்காங்க, எல்லா யூடியூப் சேனலும் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல் உள்ள ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு நாலேஜபிளான இருக்க பர்சன் வந்து சிபி வெப்சைட்டை அவங்க கொடுக்குற பிடிஎஃப் அப்லோட் பண்ணுற ஷேர் பண்ணுற விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 99% வந்து யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மற்றவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸ் வச்சு அதை வச்சு தான் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கணும் இந்த இடத்துல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபஸ்ட்டு என்னோட பேருக்கே வரேன். மோகனே வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணாலுமே மோகன் இண்டிவிஜுவலாக வந்து கமிட்டிகிட்ட பேசலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி வந்து யாரையுமே மீட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அமைக்கப்பட்ட ஒரு குழு. மக்கள் போட்ட பணம்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே நிலமாக இருக்குது, நிலமாக சொத்துக்களாக இருக்குது. அசையும் சொத்துலாம் என்றைக்கே விற்றுட்டாங்க. அதுக்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ணாங்க, 2,000 ரீஃபண்ட் பண்ணாங்க. அடுத்தது அவங்களோட சேலரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அசையும் சொத்துலாம் போயிடுச்சு. அசையா சொத்து தான் இப்போ அதிகமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா எல்லாமே நிலம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக், கரூர் இந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக இருக்குது நிலம். இந்த சொத்துக்கள் எல்லாம் விற்று தான் மக்களுக்கு கொடுக்கணும். இப்படி இருக்க சுச்சுவேஷன்ஸில் இவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி வந்து யாருக்குமே பணிய மாட்டாங்க. இப்போ சுனதா கதம் சொல்கிற விஷயங்களையும் விகாஸ் திரிபாட்டி, அமித்கர், அடுத்து பார்த்திங்கன்னா மகேந்திர பால் சிங், சந்திரசேகர் சார், இவங்ககிட்டலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களாம் வந்து காண்டாக்ட் பண்ணி இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வந்து அவங்க வீட்டில் வந்து காண்டாக்டில் இருக்கேன். அவங்க கொடுக்குற ஒரு சில விஷயங்களை, அவங்க கொடுக்குற ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி மெசேஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, யாருமே இருந்தாலும் சரி, சிபியோட வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது மட்டும்தான் உண்மை. நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து சுனதா கதம் வந்து ஜனலோக் பிரதர்ஷன் சேர்மன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா சொத்துக்கு வந்து கேஸ் போட்டு நடத்தினாங்க. இந்தியா சொத்துக்கும் கேஸ் போட்டு நடத்தினாங்க. ஆஸ்திரேலியா சொத்துலேருந்து 1,400 கோடி சம்திங் ஏதோ ஷேர் ஆயிருக்கு. இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி அவங்களும் இன்னும் அமௌண்ட் நிறையா வச்சிருக்கலாம், சான்சஸ் இருக்குது லோத்தா கமிட்டியில். ஏன்னா லோத்தா கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா சிபி வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ வந்து சொத்து ஏலத்துக்கு விட்டாங்க. டோட்டல் சொத்தையுமே வந்து ஏழை கேள்விக்கு விட்டாங்க. ஆனால் அதிலே கவுண்டர் ப்ரப்போசல் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து யாருக்குமே தெரியாது. இதில் இன்னொரு விஷயம், எல்லாரும் ஒரு சில பேருக்கு ஏஜென்ட்டுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து சென்னைக்கு அனுப்ப சொன்னாங்க. ஆக்சுவலாக சென்னைக்கு அனுப்ப சொல்லும்போது அது உண்மையாக பொய்யாங்கிறதே தெரியல. நான் லாஸ்ட்டாக வந்து சுனதா கதம் கிட்ட பேசினேன். ஜனலோக் பிரதர்ஷன் சேர்மன் இருக்காங்க, அந்த மாட்ட பேசினேன். அவங்களே வந்து என்ன சொன்னாங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் சென்னையில் கூட ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் லிமிடெட் தான் வந்து அந்த எஸ்எம்எஸ். அதுக்கு வந்து எல்லோரும் டாக்குமெண்ட் அனுப்ப சொல்கிறாங்க, யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. ஏன்னா 4 இயர்ஸாக கேஸ் நடத்துகிற அவங்கக்கிட்டே கரெக்டான டீட்டெயிலை கமிட்டி கொடுக்கல. இப்போ அவங்களே லாஸ்ட் மீட்டிங்க்கு போய் பண்ணப்போ கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மிஸ் ஆன பில்லுக்கு கூட அவங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அதுக்காக நாங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கான நம்பகத்தரமான உண்மையாக தகவல் அவங்க கொடுக்கல. இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பணம் கட்டின ரெக்கார்டு இருக்கும்போது இவங்க எல்லோரும் கேட்குறாங்க. இந்த கேள்வி தான் அங்கேயும் கேட்குறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் ஏன் கேட்குறாங்க, ஜஸ்ட் நம்மளோட நம்பர் அடித்தாலே வந்துடு அப்படிங்கிறாங்க. பட் அவங்க அதிகமாக எதாவது பேஸ் பண்ணால் நீங்கள் வந்து கோர்ட்டில் பண்ணிங்க, கோர்ட்டு கொடுக்குற ஆர்டர் தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதா சொல்லி சுனதா கதம் தகவல் சொன்னாங்க இப்போ லாஸ்ட்டாக பேசினப்போ. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா டாக்குமெண்ட்டையும் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுங்கள், டோட்டல் கிளைம் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்டில் மேக்ஸிமம் 100% தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஃபுல்லாருமே அப்லோட் பண்ணியிருக்கணும். இது என்னோட சின்ன கருத்து. சின்ன ஆசையை கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நிறையா மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2,500 எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட இன்னும் ஒரு சில கமெண்ட்லாம் வருது. ஏன்னா இன்னும் அந்த 2,500 இருக்காங்க எம்மா பேர். அடுத்து இந்த இதுக்கெல்லாம் ஸ்டெப்புக்கு வரல. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாத விஷயம் தான். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட், இவ்வளோ பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த யூடியூப் சேனலில் எதில் வந்தாலுமே எல்லாருமே வந்து அவங்களோட கருத்தை தான் ஷேர் பண்ணலாம் மூஞ்சி. ஆனால் ஒரிஜினல் வந்து விஷயம் இதுக்கு பேக்கில் என்ன ரியாலிட்டி இருக்குது, எது ட்ரூன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியோட வெப்சைட் மட்டும்தான். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது சுனதா கதம்கிட்டே அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் 4 வருஷமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. ஏசோ தலைமையில் விகாஸ் திரிபாட்டி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமித்கர் இருக்கார். அமித்கர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார் 1 வாரம், 1 மாதம் உண்ணாவிரதம் இருந்தார். மகேந்திர பால் சிங் 3 டைம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். எந்த அரசியல் கட்சி தலைவரும் போய் மீட் பண்ணல. அடுத்தது பார்த்திங்கன்னா கோர்ட்லேருந்து எந்த ஒரு இதுவும் வரல.
கமிட்டியுமே மீட் பண்ணல. ஆனால் கமிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணிருக்காங்க. இப்போ தான் மீட் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விகாஸ் திரிபாட்டி, அடுத்து வந்து மகேந்திர பால் சிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களும் வந்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் அதிகமாக கமிட்டியை மீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனந்தா கதா மட்டும்தான், ஜன்லோக் பிரதிஷ்டான் மட்டும்தான். அவங்ககிட்ட வந்து பெரிய பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 8,500 கோடிக்கு விற்க போனாங்க. டோட்டல் சொத்தையுமே 8,500 கோடிக்கு விற்றுருந்தா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடி கிட்ட வருது, 49,000 கோடி வருது. அது இல்லாமல் சிபியோட ஃபைன் அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. அன்றைக்கி கேஸ் நடத்த இன்றைக்கி 4 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி இதே சொத்தை வந்து 49,000 கோடிக்கு போயிட்டுருக்கு, கேட்டுட்டு இருக்காங்க. 42,000 கோடி கேட்குறாங்க. ஸோ அதில் அவங்க ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இப்படி தனிப்பட்டு வக்கீல் வச்சு வாதாடுற அவங்களே மீட் பண்ணுறதுக்கு கமிட்டி அவங்களோட பேச்சையே கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா மோகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட சொல்கிற விஷயங்களில் எந்த அளவு உண்மை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அதில் உண்மையே இல்லை, எல்லாருமே ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்லலாம். ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மேட்ரு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு கூட இப்போ ஒரு கன்ஃபியூஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க கால் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இதுவுமே ஒரு கெஸ்ஸிங் தான். அவங்க வந்து என்கொயரி பண்ணுற அளவுக்கு சான்சஸ் இல்லை. மெசேஜ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கஸ்டமர் நம்பர் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓடிபி வரும், சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட்னு மெசேஜ் போகும். இதில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் அதில் உள்ள பேக்கில் இருக்குது ரியாலிட்டி. ஆனால் அவங்க நம்பருக்கு நான் எல்லா மெசேஜ்லையுமே சொல்லுவேன், மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்ஸ் நம்பர் கொடுங்க, மேக்ஸிமம் வந்து அவங்களோட நம்பரை யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லி. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் வாட்ச் பண்ணிட்டுருங்க. ஸோ நான் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பேக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி எல்லா சொத்தையும் விற்று கூட அவங்க வந்து அமௌண்ட்டை வச்சிருக்கலாம், உடனே ரீஃபண்ட் பண்ணலாம். ஸோ அவங்க பப்ளிஷ் பண்ணால் நமக்கு தெரியும்.